ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, எல்லாருக்கும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இன்றைக்கி வேற ஒரு நியூ ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். ஒருதலை காதல். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒருதலை காதல் அத்தியாயம் 1. சாதாரணமான ஒரு காலை நேரம். நகரம் எப்பொழுதும் போல் ஓடிக்கொண்டிருந்தது. பஸ்ஸில் இருந்து ஹாரன் சத்தம், கல்லூரி மாணவர்களின் சிரிப்பொலி. அந்த கூட்டத்தில்தான் அவன் இருந்தான். அவன் பெயர் அருண். அருண் இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. சாதாரணமான குடும்பத்தில் வளர்ந்த பையன். பெரிய ஆசைகளும் கனவுகளும் இல்லை. வாழ்க்கை ஒரே ரொட்டீன் மாதிரி தான் போய்கொண்டிருந்தது. அந்த நாள் தான் அவன் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது என்று அவனுக்கு தெரியாது. அவன் வழக்கமாக நின்று கொண்டிருக்கும் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தான். காதில் ஹெட்ஃபோன், மனதில் அவனுக்கு பிடித்தமான ஒரு பாடல். எங்கேயோ வெறித்து கொண்டு நின்றிருந்தான். அப்பொழுதுதான் ஒரு பஸ் வந்து நின்றது. அந்த பஸ்ஸில் இருந்து அவள் இறங்கி நின்றாள். முதலில் அவன் கவனிக்கவில்லை. ஆனால் அடுத்த நொடி ஒரு சின்ன காற்று அவள் முடியை அசைத்தது. அந்த ஒரு வினாடிதான் அவன் பார்வை அவள் மேல் விழுந்தது. அவள் சாதாரணமாக தான் இருந்தாள். ஆனால் அவன் கண்களுக்கு அவள் சாதாரணமாக தெரியவில்லை. வெள்ளை நிற சல்வார், கையில் ஒரு புத்தக பை, முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. அந்த ஒரு சிரிப்பு அவன் மனதிற்குள் ஏதோ ஒரு இடத்தில் சத்தம் இல்லாமல் நுழைந்தது. அவனுக்கு புரியவில்லை இது என்ன உணர்வு என்று. ஏன் இப்படி இதயம் திடீரென்று வேகமாக அடிக்குது? யார் இவள்? ஏன் இப்படி பார்க்க வைக்கிறா? நான் ஏன் அவளை திரும்ப திரும்ப பார்க்குறேன் என அவன் தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டான். ஆனால் பதில் இல்லை. அவள் பஸ் ஸ்டாப்பை கடந்து சென்று விட்டாள். ஒரு நிமிடம்தான். ஆனால் அந்த ஒரு நிமிடம் அவன் வாழ்க்கையில் நீங்காத தடம் போட்டது. வீட்டிற்கு வந்ததுமே அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. சாப்பாடு சாப்பிட முடியவில்லை. பேச்சும் குறைந்தது. ஃபோன் பார்க்கும் மனதும் இல்லை. அவளோட முகம் தான் திரும்ப திரும்ப மனதிற்குள் வந்து கொண்டே இருந்தது. என்னடா இது? எனக்கு என்ன ஆச்சு? அவன் முதல் முறையாக இந்த உணர்வை உணர்ந்தான். அவனுக்கு அது காதலா என கூட தெரியவில்லை. ஆனால் அதுதான் ஒருதலை காதலின் முதல் விதை. அவள் அவனை இன்னும் அறியவில்லை. ஆனால் அவன் அவளை மனதிற்குள் வாழை வைக்க ஆரம்பித்து விட்டான். அந்த ஒரு பார்வை சாதாரண ஒரு பையனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அவனுக்கே தெரியாமல் ஒருதலை காதல் அங்கு தொடங்க ஆரம்பித்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நார்மலான சாதாரணமான ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி நம்ம கண்டினியூ பண்ணலாமான்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பாய்.